ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தாய்லாந்து ட்ரிப்போடைய எபிசோட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைகர் டோப்பியா ஜூவில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே தாய்லாந்து ட்ரிப்போடைய எபிசோட் 1 வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான், அதாவது அந்த மலைப்பாம்பு இருக்கு இல்லையா, அது கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, தென் டைகர் குட்டி அதாவது டைகர் கப்போட ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பல விஷயங்களை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒன்றும் பண்ணாது நீங்க ஆடாத எதுவும் பண்ணாத, அப்படியே அவங்க பார்த்துப்பாங்க. relax sama baik calm down, okay? Mutamara. அந்த பாம்பை கையில் தொடும்போது ஒரு ஃபீல் இருந்ததே எப்பா, அது உங்களுக்கு சொன்னால் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ பைத்தான் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 தாய் பாட் சார்ஜ் பண்ணாங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அங்கே போயிட்டு ஒரு அனிமல் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணி தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்க சில கியூட்டான மங்கீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது கூட நீங்க வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து 100 தாய் பாட் தான் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இது என்ன மங்கி பிரீட்னு எனக்கு தெரியல, பட் செம்ம கியூட்டா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ crocodile ஷோ தான் போக போறோம். இதுக்கு வந்து நம்ம தனியா அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. இது வந்து நமக்கு பேக்கேஜ்லயே இன்க்ளூட் ஆயிடும். crocodile ஷோல வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோங்கிறனால நான் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ ஷோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம்.ขอบคุณนะครับ Thank you for ท่านแสดงผู้บาดการสักครู่ก่อนนะครับก็เกิดความไม่ประมาทในการஇந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோட லக்ஸுரி பேக்கேஜ்ல போனேன். இவங்க தாய்லாந்துக்கு 3 விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட், பிரீமியம் அண்ட் லக்ஸுரி. ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 5 டேஸ் வரும் அண்ட் லக்ஸுரி டூர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 டேஸ் வரும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா குரூப் டூர்ஸ் எவ்ரி மந்த் 5ஆம் தேதி இவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பிரைவேட்டா அவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம். உங்களுக்குன்னு தனியா அவங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 3 பேக்கேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அகாமடேஷன், லோக்கல் சைட் சீயிங்க்கு நீங்க போற வெஹிக்கிள், என்ட்ரி ஃபீ, ஷோ ஃபீ, இது எல்லாமே இன்க்ளூடட். ஃபிளைட் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும். இந்த ட்ரிப்ல நீங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ட்ரிப் பொறுத்தவரை ரொம்பவே வர்த்தபிளா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் குரூப் டூர் பேக்கேஜஸ்ல தான் உங்களுக்கு தமிழ் டூர் கைட் கூட வருவாங்க. லக்ஸுரி பேக்கேஜ்ல உங்களுக்கு டூர் கைட் கூட வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க உங்களுக்கு தேவையான ஸ்டே, லோக்கல் சைட் சீயிங்க்கு உண்டான வெஹிக்கிள் எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் இந்த 3 பேக்கேஜஸ்ல இருக்கிற ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க தங்க போற ஹோட்டல் தாங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல பேசிக் ரூம் ஃபெசிலிட்டிஸோட ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரீமியம் பேக்கேஜ்ல இன்னும் அதிக அம்யூனிட்டிஸோட இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்ஸூரியஸான ஸ்டே உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் லக்ஸுரி பேக்கேஜ் 6 டேஸ்ங்கறனால எக்ஸ்ட்ராவா நம்ம சில சைட் சீயிங் பிளேசஸை சுத்தி பார்ப்போம். பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டீடைல்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. crocodile ஷோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த crocodile கஷ்டப்படுத்தி தான் இந்த ஷோ பண்ணுறாங்க. பட் இங்கே பொறுத்தவரை அது லீகல். இப்போ நம்ம டைகர் கப், அதாவது டைகர் குட்டியோட ஃபோட்டோ எடுக்கலாம். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சீரியஸாக கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தலைகால் புரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை இது கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆக்சுவலாக டைகர் குட்டியை வந்து தொட்டு பார்க்கணும்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு 600 பாட் சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் தனியாக அமௌண்ட் பே பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைகர் ஷோ. நம்ம முன்னாடி crocodile ஷோ பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம டைகர் ஷோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இது எல்லாமே நம்ம தாய்லாந்து பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் அனிமல்ஸ் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கிடையாது.
நம்ம ஊர்ல எப்படி முன்னாடிலாம் சர்க்கஸ்ல சிங்கம் புலியெல்லாம் வச்சு சில ஷோலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அங்க பாருங்க ஒருத்தர் வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அனிமல்ஸை வந்துட்டு நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இங்க தாய்லாண்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டூரிசம்ல இது ஒரு மேஜர் பார்ட்டாவே இருக்கு. ஒரு வைல்ட் அனிமலை எப்படி இந்த லெவலுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா டைகர்ஸுமே பாத்தீங்கன்னா அவர் சொல்றத கேட்டு அழகா எல்லாமே பண்ணுச்சுங்க. பட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது, என்னடா புளிய கூட்டிட்டு வந்து இப்படி பண்றீங்களே அப்படின்னு. பட் இது பாத்தீங்கன்னா டூரிசம்ல ஒரு மேஜர் பார்ட், நிறைய பேர் இதை விரும்பி பாக்குறாங்க வர மக்கள்லாங்கிறனால இன்னுமே இந்த மாதிரி ஷோஸ் இங்க கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க பாருங்க அவன் எவ்வளவு கியூட்டா பண்றான்னு. டைகர் ஷோ, crocodile ஷோ ரெண்டுலையுமே கூட மாஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க லைஃப்மே பயங்கர ரிஸ்க்ல தாங்க இருக்கு. எப்படி அதை வந்து அவ்வளவு தைரியமா அவங்க பண்றாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒரு வைல்ட் அனிமல் திடீர்னு எப்ப வேணா எப்படி வேணாலும் மாறலாம். அவங்க லைஃப்மே பயங்கரமா ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஜாப் அவங்க பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து புறப்படலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற டுக் டுக் வண்டி. எனக்கு சீரியஸாக அது பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் சொர்க்கரதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே ஃபீல்டாக இருந்தது. நம்ம நார்த் சைட் போனோம்னா அங்கே டுக் டுக் இருக்கும் பாருங்க, அதே வந்து பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வண்டி இருந்தது. நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ மாதிரி இங்கே எல்லாருமே இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டாயாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இனிமேல் ஃபுல்லாக நம்ம பட்டாயா சைட் சீயிங் தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பட்டாயா ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour உங்களுக்கு ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலா நம்ம ஸ்டே பண்ண போற ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த ஹோட்டலோடைய நேம் கேசில் பட்டாயா. நம்ம பாத்தீங்கன்னா லக்ஸுரி பேக்கேஜ்ல வந்திருக்கிறதுனால ஒரு சூப்பரான அகாமடேஷன் தான் வந்து சேலம் SS டிராவல் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எஸ், இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா பயங்கர லக்ஸூரியஸா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் காய்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நமக்கு ஒரு அருமையான லக்ஸூரியஸான எக்ஸிக்யூட்டிவ் ரூம் தான் சேலம் SS டிராவல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக சான்ஸே இல்லை. இங்கே உங்களுக்கு டைனிங் ஏரியா, ஒரு பெரிய கப்போர்ட், மினி ரெஃப்ரிஜரேட்டர், கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர், காஃபி கப்ஸ், ஒரு சிங்கிள் காட், பியூட்டிஃபுல்லான லைட்டிங்ஸ், ஒரு அழகான கவுச், டெலிவிஷன், ஒரு கோசியான டபுள் பெட், லக்கேஜ் ரேக், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல மறந்துட்டேன், நமக்கு ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய மிரர், ஒரு சூப்பரான சிங்க், டாய்லெட் அண்ட் ஷவர் கியூபிக்கல் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. சீரியஸாக வேற லெவல் ஸ்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சைட் சீயிங்க்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம இப்போ பட்டாயாவை போய் சுற்றி பார்க்கலாம். அண்ட் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் லஞ்ச் சாப்பிடல. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சைட் சீயிங்கை கண்டினியூ பண்ணலாம். பட்டாயா சிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த பீச், அப்புறம் பார்ட்டி, பயங்கரமாக வைப் பண்ணுறது, தென் தாய் மசாஜ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக பட்டாயா வரலாம். நெக்ஸ்ட் 3 daysக்கு பட்டாயாவில் நம்ம பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்ட் பல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் நம்மளுடைய தாய்லாந்து சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் SS டிராவல் சுகம் அப்படிங்கிற ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமக்கு லஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே பேக்கேஜ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். போத் நான்வெஜ் மீல்ஸும் சரி அண்ட் பிரியாணியும் சரி ரெண்டுமே நல்லா காரசாரமாக அருமையாக இருந்தது. ஸோ ஃபுட் பொறுத்தவரை நாங்கள் பயங்கர சாட்டிஸ்ஃபைட்னே சொல்லலாம். நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜில் வரீங்கன்னா இந்த ராயல் பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் உங்களுக்கு ஸ்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் வரீங்கன்னா இந்த வெல்கம் பிளாசா ஹோட்டலில் தான் உங்களுக்கு ஸ்டே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ ஒரு அருமையான லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பட்டாயா சைட் சீயிங்க்கு புறப்பட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றி பார்க்க போகிற டூரிஸ்ட் ஸ்பாட் ஜெம்ஸ் கேலரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாய்லாந்து சீரீஸோடைய எபிசோட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. நான் உங்களுக்கு பிளேலிஸ்டோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ ஃபைனலாக நம்ம ஜெம்ஸ் கேலரி ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். அப்படியே உள்ளே போயிட்டு எல்லா இடங்களையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆல்சோ இந்த இடத்த பற்றி நமக்கு பரணி சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம தாய்லாந்து ட்ரிப்பில் நாம் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம் கேலரி. பொதுவாகவே தாய்லாந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஜெம் கேலரி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரேர் இந்த மோதிர கற்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஜெம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அதே நேரத்தில் தங்க நகைகள், வைரம், இந்த மாதிரி எது வேணும்னாலும் வாங்கலாம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜுவல்லரி இன் தாய்லாந்து. அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பார்க்கலாமா? ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்னன்னாங்க, இந்த நகைகள் எல்லாமே பொதுவாகவே மேன்மேடு. இது எல்லாமே கையில் செய்கிறது. இதற்கான அந்த செய்கிற இடமும் வந்து நமக்கு காட்டுவோம். இப்போ ஏதாவது உங்களுக்கு டைட்டாக வேணும் இல்லை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க இங்கேயே சரி பண்ணி தந்துடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் வச்சுருந்தாங்க. நார்மலாகவே என்னுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் மேலாம் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. உங்களுக்கு ஜுவல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கட்டாயமாக நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணணும். சீரியஸாக சொல்கிறேன், ஜுவல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கூட இங்கே வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா இவங்க வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டாயாவில் இருக்கிற இந்த ஜெம்ஸ் கேலரி தான் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஜுவல்லரி ஸ்டோர்னு சொல்கிறாங்க. உள்ள இந்த இன்டீரியரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ஷாப்பிங் ஏரியாவும் இங்கே இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஷாப்பிங் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ணோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாய்லாந்து சீரீஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்ததா சுத்தி பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் டெர்மினல் 21 மால். இந்த மால் நமக்கு பேங்காக்லயும் இருக்கு அண்ட் பட்டாயாலையும் இருக்கு. பட் பட்டாயால இருக்கிற மால் தீம் பேஸ்ட் மால், ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது. ஸோ உள்ள போயிட்டு எல்லா இடங்களையும் உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். நாம் இப்போ நிற்கிற இடம் வந்து டெர்மினல் 21 மால். இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேங்காக் பட்டாயாவில், எஸ்பெஷலி பட்டாயாவில் ஒரு தீம் பேஸ்டு மால்னு சொல்லலாம். வேர்ல்டில் உள்ள முக்கியமான சிட்டிஸ், உதாரணத்துக்கு ஜப்பானில் டோக்கியோ, அப்புறம் யூரோப்பில் இட்டாலி, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியில் உள்ள முக்கியமான விஷயங்களை தீம்ஸாக இந்த மால் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. மற்றபடி அந்தந்த நகரத்து கடைகள் தான் இருக்கானா அதெல்லாம் கிடையாது. இது வந்து காமன் மால், எல்லாமே பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் அங்கே வந்து அந்தந்த சிட்டியோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். உள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் தீம்டு ஃப்ளோரில் தான் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஃபுல்லாக பாரிஸ் தீமில் வச்சுருந்தாங்க. பாரிஸ்னால என்னங்க, ஐஃபில் டவர் தானே, அதனால் ஐஃபில் டவர் வச்சுருந்தாங்க. ஐஃபில் டவர் மட்டும் இல்லாமல் பாரிஸ்னால என்னங்க, கஃபேஸ்க்கு தானே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி நிறைய கஃபேஸும் இருந்தது. அந்த கஃபேயில் நிறைய பாரிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருந்தது. அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ எதை சூஸ் பண்ணுறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ டெம்டிங்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கஃபே இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா டார்ட் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்தது. ஆக்சுவலாக அதை என்னால் கட் பண்ண முடியல. அதனால என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ்லேருந்து புறப்பட்டாச்சு. டேக் ஆஃப் ஆகி நெக்ஸ்ட் நம்ம லேண்ட் ஆக போகிறது லண்டன் தீம்டு ஃப்ளோர். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்,
ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லண்டன் பேஸில் தான் இருந்தது. அவ்வளோ கெஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸுங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் சாப்பிட்றதுக்காகவே இந்த மாலுக்கு வரணும். ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கெஃபேஸும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் 21 மாலில் இருக்கிற இன்னும் பல இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். ஆல்சோ ஸ்ட்ரீட் ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.